நெறி அப்படிங்கிற படத்துடைய தயாரிப்பாளர், கதாநாயகன், கதை, திரைக்கதை, வசனம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதை என்பது ஒரு மாணவர்கள் சமுதாயத்தில் எப்படி வாழணும், வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையம்சம் கொண்ட கதை. சும்மா வெறுமனே ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நான் படம் எடுக்க வரலை. என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஜாலிக்காகவோ இல்லை சும்மா லவ் பண்ணுறதுக்காகவோ நான் படம் எடுக்க வரலை. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி மனிதர்களுடைய கெட்ட எண்ணங்கள் எப்படி தன் வாழ்க்கையை அழிக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு நோக்கமான கொண்ட கதை. இதில் மாணவர்களை பற்றிய கதை அப்படிங்கிறதுனால மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் தயவு செஞ்சு என்னையாட்ட புது தயாரிப்பாளர்களுக்கு தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இது மாதிரி நீங்கள் சின்ன தயாரிப்பாளர்கள் ஒரு நல்ல படம் எடுக்கும்பொழுது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் மீண்டும் என்னையாட்ட பல தயாரிப்பாளர்கள் வளரவும் மீண்டும் தோன்றவும் ஒரு வாய்ப்பு அமையும். என்னோட பேர் பகவதி பாலா, நெறிப்படுத்துகிற இயக்குனர் அண்ட் ஒளிப்பதிவாளர். கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு திரு மோகன்குமார் அவர் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் மோகன் சார் என்கிட்ட சார் நான் ஒரு படம் பண்ண ஆசைப்பட்றேன். ஓகே சார், என்ன பட்ஜெட்னா ஒரு பட்ஜெட் சார், நல்ல பட்ஜெட் சார், சூப்பராக பண்ணலாம், கதை சொல்லுவாங்க. நான் ஒரு 3 கதை சொன்னேன். சார் எல்லாமே நல்லா இருக்குது, ஏன்டி ஒரு கதைக்கு சொல்லாமல் ஐயோ தாராமல் சொல்லுங்கள் சார்னு ஒரு கதை சொன்னார். நான் வச்சிருந்த கதை எனக்கு பெட்டர்மெண்ட்டாக இருந்தது, நல்லாவே இருந்தது. ஏன் அப்படின்னா நான் வச்சிருந்தது ஃபுல்லாக காமெடி, ஆக்ஷன் தான். ஸோ அவர் ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கதையை வச்சுருந்தார். எப்படி நாளை இந்தியா இளைஞர் கையில்னு சொல்கிறாங்களோ அதேமாரி ஒரு சில இளைஞர்கள் தவறான பாதையில் போனால் அது என்ன பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ரொம்ப பிடிச்சிச்சு. சரி சார் இதே பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கதையை, அந்த படத்துக்கு தேவையான எல்லா வேலையும் ஆரம்பித்தோம். அப்போ ஹீரோ யார் பண்ணலாம் போது அவர் 3-4 பேர் சொன்னார். எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல. சார் இந்த கதையை நீங்கள் தான் சார் பண்ணணும், ஏன்னா நீங்கள் உருவாக்கிறீங்க, அதனால் இந்த கதை நீங்கள் உயிரோட்டம், நீங்கள் நினச்சா உயிரோட்டமாக இருக்கும், வேறு யார் நினச்சாலும் அது பெருசாக உயிரோட்டமாக இருக்காது சார். ரெண்டாவது இது நீங்கள் அதிலேயே வாழும்போது இன்னும் நிறைய டைலாக், பஞ்சு டைலாக்லாம் வரும் சார்னு சொல்லி அவர் முடியாதுனாரு. பல வருடத்துக்கு அப்புறம் சம்மதிக்கு நடிக்க வச்சோம். படம் ஸ்ரேயா அப்படிங்கிறத ஹீரோயினை பண்ணியிருக்காங்க. பயில்வான பொண்டாமணி, கிங்காங்கண்ண, லதா மேடம், சுந்தர் தாஸ், இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. படத்தில் 4 ஃபைட்டு பிரமாதமாக இருக்கும். ஃபைட்டும் 4மே நித்யா பண்ணியிருக்காங்க. படத்தில் 5 சாங்கு வெவ்வேறு லொக்கேஷனில் எடுத்துருக்குறோம், ஒவ்வொரு டோனில் எடுத்துருக்குறோம். ஸோ இது ராஜ் பாஸ்கர் அவர் தான் பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சாங்கு. நெறி. என்னோடய பேர் ராஜ் பாஸ்கர். நான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் 5 சாங்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த 5 சாங்கு நீங்கள் நிறைய படம் பாட்டு கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி இது வரைக்கும் யாரும் பண்ணாதாலும் கொஞ்சம் ஏதோ புதுசாக பண்ணியிருக்கேன் நான். இந்த படத்தில் இருக்க டான்ஸ்லேருந்து நம்ம ஷூட்டிங்லேருந்து எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்ல கமர்ஷியல் ஃபிலிமாக வந்திருக்கு. மூவி நல்லா அழகாக வந்திருக்காங்க. டிரெக்டர் பகவதி பாலா சார், ப்ரொடியூசர் மோகன் சார், அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. இதில் 6 சாங் இருக்குது. 6 சாங்கும் அழகாக வந்திருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு வாத்தியோட ஃபேமிலியில் எப்படி சமூகத்தில் நடக்கின தப்பான விஷயங்கள் இன்வால்வ் பண்ணுறதுன்னு காட்டி தந்த ஒரு மூவி தான். நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். ஹாய், நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல் பேசுகிறேன். இந்த படத்தில் எல்லா பாடல்களும் ரொம்ப முத்தான பாடல்கள். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, எனக்கு இந்த படத்தில் 2 பாடல்களுக்கும் நடன இயக்குனராக வாய்ப்பு கொடுத்த திரு பகவதி பாலா சார் அவர்களுக்கும், கதை, திரைக்கதை, வசனம், பாடல், தயாரிப்பு அண்டு கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்த திரு மோகன்குமார் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி கதாநாயகன் பற்றி சொல்லணும், ரொம்ப அற்புதமான ஒரு ஆக்டிவான ஒரு கதாநாயகன். இந்த படம் 2.5 மணி நேரம் ஒரு முழுக்க ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். அண்ட் ஃபைட்டு, சாங்ஸு, கதை. அதே மாதிரி ஒரு நெறி என்ற உருவத்தையே எப்படி எடுக்கிறார் இந்த கதாநாயகன் என்ற ஒரு விஷயந்தான் நெறி. இந்த படம் முழுக்க குட் ஃபிலிம். இந்த படத்தில் 6 சாங்ஸுமே ரொம்ப அற்புதமாக வந்திருக்கிறது. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும், ரொம்ப அற்புதமான டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. கண்ணுக்குள்ளே காதல் இருக்குதா என்ற பாடல்களுக்கும் கொடைக்கானலில் ரொம்ப அற்புதமான லொக்கேஷனில் சித்தரிக்கப்பட்டோம். அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் கொடைக்கானலில் அந்த காட்டு எருமைகள், பைசன் எல்லாம் நம்மளை விரட்டினாங்க. எல்லாமே ஒரு 50-60 பேர் ஓடிட்டோம் எல்லாமே. அதை அங்கே காப்பாற்றிட்டு வந்தோம் நாங்கள்லாம். அதே மாதிரி ஒரு வித்தியாசமான லொக்கேஷனில் தான் நாங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்கிறோம் கொடைக்கானல். அதே மாதிரி அகுலு பிகுலு தானடான்ற ஒரு பாடல்களுக்கு மகாபலிபுரம் ரெசார்ட்டில் ஒரு அற்புதமான ஒரு கோவலம் பீச் ரெசார்ட்டில் பண்ணோம். அதே மாதிரி அற்புதமான பாடல்கள். சினிமாவுக்கு வர்ற எல்லாருமே ஒரு லட்சியத்தோட படம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதாங்கிறதுலாம் கேள்வி கிடையாது. அவங்க மனசில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நான் சினிமாவில் நடிக்கணும், ஹீரோ ஆகணுங்கிற லட்சியத்தோட அவர் வந்தாருங்கிறது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார், அதான் உண்மை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை ஒழுங்காக வீடு, ஃப்ளாட்டு, வேறு பிஸ்னஸில் அவர் முதலீடு பண்ண தோணலை அவருக்கு. ஏன்னா அவர் பார்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தா பாவமாயிட்டார். ஏன்னா அப்போ கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக இருந்தார். நீங்கள் ஹீரோன்னு இப்போ போஸ்டரில் பார்த்துருப்பீங்க, இப்போ பாருங்கள், நிச்சயமாக அவர் அடையாளமே தெரிஞ்சிருக்காது. கருத்துட்டார், ஒல்லியும் ஆகிட்டார். ஏன்னா படம் எடுத்திருக்கார். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு அடிப்படையாக இருந்தவர் யாருன்னா ஒளிப்பதிவாளர் பகவதி பாலா. அவருடைய ஒரு 4 படங்கள் நடிச்சிருக்கேன். அவர் ஒரு தனியாக யூனியன் வச்சுருக்காரு. இப்போ சொல்கிறாங்களே 3 எழுத்து யூனியன்ட்டு,
இவர் 4 வருஷமாக அந்த யூனியன் நடத்திக்கிட்டு இருக்காரு. அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்காரு. இன்றைக்கி ஒளிப்பதிவாளர், இயக்குனர், வில்லன், கதாநாயகன் எல்லாம் ஆலினால் அழகராஜா சகலகலா வல்லவன். எனக்கு தெரிஞ்சு கேமரா நல்ல வேலை செய்கிறாரு, அதேமாரி கதாநாயகம் நடிச்சிருக்காரு, வில்லனாக நடிச்சிருக்காரு. எல்லா வேலையும் அவருக்கு தெரியும். அங்கே ஒரு மாவட்ட அளவில் ஒரு யூனியன், இந்த சினிமா சம்மந்தப்பட்ட யூனியன் நடத்திக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிடையாது, தயாரிப்பு நிர்வாக ஊழியர்கள், இந்த சாப்பாடு கொடுக்கவங்க, டீ கொடுக்கவங்க யாரும் கிடையாது, ஆர்ட் டைரக்டர் கிடையாது, மேக்கப் கிடையாது. வேலை செஞ்ச 2 பேரும் அந்த 3 எழுத்து சங்கத்தில் வந்துருக்கவங்க 2 பேர். ஒன்று ஸ்டண்ட் மாஸ்டர், இன்னொன்று டான்ஸ் மாஸ்டர். பேஷன் ஸ்டுடியோஸ் இந்த கம்பெனி ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்டாக பண்ணணும்னு நினச்சது நான், உமேஷ், சுதன் அண்ட் ஜெயராம், நிபுணன் தான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா எந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம என்ன வேணால் பேப்பரில் எழுதலாம், அதை வந்து கொண்டு போகிறதுக்கு கரெக்டான டெக்னீஷியன்ஸ், கரெக்டான நடிகர்கள் தேவை. அண்ட் இதை வந்து அர்ஜுன் சார்கிட்ட போனோம். அர்ஜுன் சாரும் ஸ்கிரிப்டை கேட்டுட்டு, அண்ட் அர்ஜுன் சாருக்கு இது வந்து ரொம்ப அவருடைய பாணி படங்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த பொழுது, ஏன்னா ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளுக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த கதையை பிடிச்சி ஃபஸ்ட்டு சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால, அதுக்கப்புறமா என்னுடைய நண்பன் மீடியாவில் திருப்பி கேட்கப்படுற கேள்வி பிரசன்னா, அண்ட் எப்படி நீங்கள் 2 பேரும் திருப்பி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பிரசன்னா அக்ரி டு டூ தட் ரோல் ஜோசப். இன்னைக்கு நாங்கள் தேட்டருக்கு விசிட்ஸ் போகும்போது கூட கான்ஸ்டபிள் ஜோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு சொல்லுது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ரீச் ஆயிருக்கு. ஸோ பிரசன்னாவுக்கு நன்றி. அதே மாதிரி வரலட்சுமி, அண்ட் ஷி ஹஸ் டன் எ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அண்ட் கதை சொல்லி ஒரு ½ an hourல வந்து அக்ரி டு ப்ளே த ரோல். அண்ட் அவங்களுக்கும் எனது நன்றி. அதுக்கப்புறம் ஸ்ருதி ஹரிஹரன், இன்னைக்கு எல்லாரும் வந்து அவங்கள பேரை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கீங்க. என்ன இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா க்யூட்டான ரியாக்ஷன்ஸ், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் சுமன் சார், சுஹாசினி மேம், இது மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ வந்து வில்லன் நடிகராக இந்த படத்தில் முதல் முறையாக எங்களுக்காக ஒத்துக்கிட்ட கிருஷ்ணா, அவருக்கும் எங்களது நன்றி. ஏன்னா இட்ஸ் நாட் எ ஈஸி திங் டு புட் டுகெதர் எ ப்ராஜெக்ட். அண்ட் அதுக்கப்புறமா டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கிருஷ்ணா, சினிமாட்டோகிராஃபி, அண்ட் அவருடைய ஒர்க்கை எல்லாரும் பாராட்டி எழுதியிருந்தீங்க, ரொம்ப நன்றி அதுக்கும். நவீனோட மியூசிக்கை பற்றி எழுதாத பத்திரிகைகள் இல்லை, எழுதாத சமூக வலைதளங்கள் இல்லை. அது இந்த படம் நவீனுக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆலுச்சாமி, ஆர்ட் டைரக்டர், ஃபேண்டாஸ்டிக் ஜாப், கான்செப்ட் டிசைன்ஸில் கொடுத்ததெல்லாம் அழகாக எடுத்துகிட்டு வந்தார், அவருக்கு நன்றி. சதீஷ் சூர்யா இறுதி சுற்று போன்ற படங்கள்லாம் எடிட் பண்ணார். இந்த படத்தில் அவருடைய கட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டியிருந்தீங்க, அதுக்கும் எங்களோட நன்றி. அப்புறம் காஸ்டியூம்ஸ், இந்த படத்தில் அர்ஜுன் சார் ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தார் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் அவருடைய லுக்கு இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா அது பண்ணின பிரீத்தி அண்ட் பிரியா, அவர் அர்ஜுன் சாரோட பர்சனல் காஸ்டியூமர்ஸ் தாய், அவங்க எல்லாருக்கும் எனது நன்றி. கதை அப்படிங்கிறது வந்து நிறைய இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்து கதைகள் கேட்டிருக்கோம். சில நேரத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கேட்ட கதை வந்து திரையில இருக்காது. ஏன்னா அந்த ப்ரெசன்டேஷன் எங்கேயோ மிஸ் ஆயிரும், ஏதோ ஆயிடும். ஆனால் கேட்டதை விட ஒரு 100 மடங்கு ஜாஸ்தி அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண இந்த படத்தினுடைய டைரக்டருக்கும். அப்புறம் வெறும் வியாபார ரீதியை மட்டும் யோசிக்காம படத்துக்காக, படத்தினுடைய தரத்துக்காக செலவு பண்ணி பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஃபேஷன் ஸ்டுடியோ சார்ந்த சுதன், ஜெயராம், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லியிருக்கிறேன். I am Niti. This is my first venture in the film industry as a producer under the banner of Right View Cinemas. When Mr. Jason discovered the story to us, we saw a huge potential, and then it started. We have concentrated all our efforts to do something, to bring out something that the audience really want to see. And this Saduradi 3500 is a real story, and
we have assured that in between the production we have assured that the reality should be imparted in the movie, and it includes a lot of mysterious happenings, suspense, humor, newcomers like Nikhil Mohan and Felix is there. They are doing the title roles, and for a lot of good music and songs are there. Kindly do watch the movie. என் பேர் வந்துட்டு ஜெய்சன். நான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தின் பேர் வந்துட்டு சதுரடி 3500. இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. இது வந்து என் முதல் படம். இதில் வந்துட்டு ரஹ்மான் சார், இனியா, கோவை சர்லா, எம்எஸ் பாஸ்கர், தரவாசர் விஜய், மனோபாலா, பிரதாப் பத்தன், நிகில் மோகன், தயா ஃபெலிக்ஸ், ஜோன்சினா, ஷாதி தீஷித், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்குது. ഇതിൻ്റെ മ്യൂസിക് വന്നിട്ട് ഗണേഷ് രാഘവേന്ദ്ര, ലിറിക്സ് വന്നിട്ട് നാ മുത്തുകുമാർ. 4 സോങ് இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, எல்லாருக்கும் பிடிക്കുന്ന ஸ்டோரி தான். சதுரடி 3500 ஹாரர் த்ரில்லர். நிறைய காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, சாங் எல்லாம் செமையாக வந்துருக்கு. ரியல் என்டர்டெய்னர், நீங்கள் போய் பாருங்கள். நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இதில் இருக்குது. காமெடி வந்து கோவை சர்லா மேடம், மனோபாலா சார், எம்எஸ் பாஸ்கர் சார். நான் வந்து இதில் ஒரு போலீஸ் கேரக்டர். மொத்த சாங்லேயும் ட்ராவல் பண்ணியிருக்கு. நான் ரியல் லைஃப்பில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் எப்படி இருக்குது அந்த மாதிரியே போயிருக்கு இந்த மூவியில். சதுரடி 3500 படத்தில் சோஃபியான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஒரு கிறிஸ்டியன் கேர்ளோட கேரக்டர். இந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் ஓரியன்ட் மூவி, ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணுற கதை. அண்ட் இந்த மூவி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னலில் சொல்லியிருக்கோம். அண்ட் ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜேர்னலில் உள்ள மூவி. டைரக்டர் பேர் வந்து ஜெய்சன் சார், அண்ட் மியூசிக் டைரக்டர் கணேஷ் ராகவேந்திரா. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. 2 அப்கமிங் ஹீரோஸ் இருக்குது, நிக்கில் அண்ட் தயா. ஸோ தயா தான் எனக்கு பேராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னொரு நல்ல ஒரு சாங் கூட அவர் கூட நடிச்சிருக்கேன். அண்ட் டெல்லிங் அபவுட் த டீம் வந்து ரஹ்மான் சார் இதில் வந்து ஒரு மேஜர் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையான கேரக்டர். My name is Felix, Daya Felix. This is my first movie, Sadradi 3500. I've done 3 movies, 2 in Malayalam, and this is my first Tamil movie. It was a great experience working in the Tamil film industry in Chennai. The people of Chennai have been very kind to us, very supportive, and I hope you will love this movie. It's a horror thriller where I play a role where the question arises whether ghost exists or not, pey irka illaya, and the central characters are played by Rahman sir and Nikhil, who play the role of the police officers in search of the truth. It's based on a true story near the American embassy that happened in Chennai on a death, and whether ghost exists or not. And I play one of the central characters in this movie. My opposite paired is with Inia. She's a very talented actress, very supportive co-star, and it was my pleasure to be a part of this team. இந்த படத்தோட இயக்குனர் நான் அவளை சந்தித்த போது படம் வந்து மிக சிறப்பான முறையில் படப்பிடிப்பு முடிஞ்சு இன்றைக்கி முடிய போகிற தருவாயில் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு ஆட்டோகிராஃப், காதல், அந்த வகையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு லவ் சப்ஜெக்டாக இந்த படத்தை நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாசாணி படம் நான் டைரக்ஷன் பண்ணேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் 5ஆம் தலைமுறை சித்த வித்தியாசகம்னு காமெடி படம் பண்ணேன். இது என்னோடய 3வது படம். இந்த படத்தில் வந்து சாந்தினி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, சந்தோஷ் வந்து ஹீரோ. இந்த படத்தில் சாந்தினிக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கிற அளவுக்கு இந்த படத்தோட கேரக்டர் நான் கொடுத்துருக்கேன். இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே லைவாக வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்களை தான் நான் இந்த படத்தில் கதாபாத்திரமாக வச்சுருக்கேன். இந்த படம் வந்துன்னா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டரை உருவாக்குங்கிறது கண்டிப்பான உண்மை. காரணம் என்னென்னா, மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டரை உருவாக்குனது எல்லாமே சின்ன பட்ஜெட் படங்கள் தான். அதில் என் படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டை உருவாக்குனது நம்பிக்கை இருக்குது. இந்த படம் ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா உண்மையாக நடந்தது, எதுவுமே கற்பனை கிடையாது. இந்த படம் தேட்டரில் பார்க்குறவங்க ஒரு சொட்டு கண்ணீரை சிந்தாமல் வெளியில் போக முடியாது. அப்படி ஒரு சென்டிமெண்ட்டான ஃபீலான ஒரு படம். நான் கேமராமேன் செல்வா. நான் அவளை சந்தித்த போது ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தோட இயக்குனர் எல்ஜிஆர் நிதிஷ்குமாரை வந்து தயாரிக்கிறாங்க. சாந்தினி மற்றும் சந்தோஷ் சார் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 1996 நடந்த ஒரு சம்பவத்தை வந்து படமாக்கிட்டு இருக்காங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்துக்கிட்டு இருக்கு. நான் அவளை சந்தித்த போது படத்தோட இசையமைப்பாளர் ரிதேஷ் முருகவேல் பேசுகிறேன். இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவம், அதை படமாக பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து மொத்தம் 5 சாங்கு எல்லாமே சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நான் கம்போஸ் பண்ணியிருக்கோம். சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாமே லைவாக பண்ணது. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரில் பண்ணுறாங்க, ஆனால் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவாக பண்ணியிருக்கு.
இந்த படத்துக்கு இசையமைக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் ரித்தேஷ்குமார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இப்போ டான்ஸ் மாஸ்டர் பாலகுமார் ரேவதி பேசுகிறோம். நான் அவளை சந்தித்த போது இந்த படத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்கோம். இதில் 2 சாங் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு டைரக்டர் வந்து எல்ஜி ரவிச்சந்திரன் சார், கேமராமேன் செல்வா சார், ப்ரொடியூசர் ரித்திக்ஸ்குமார் சார், இந்த டீமோடு சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஆல்ரெடி ஷூட் பண்ணது வந்து பூமீது பனியே பார்த்தேனே அப்படிங்கிற சாங்கு 2 சாங் நாங்கள் பண்ணுறோம். இந்த 2 சாங்ஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. நான் முத்துக்குமார் சாரோட வரிகளில் நாங்கள் ஒர்க் பண்ணது ரொம்ப 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 எங்களுக்கு ஹாப்பி. மியூசிக்கோடு சேரும்போது இந்த பாட்டு அவ்வளோ இனிமையாக வந்திருக்கு. படத்தோட இணைஞ்சி போகிற மாதிரியான பாட்டு தான், மாண்டேஜஸ் டைப் சாங்ஸ் தான் இது. ஒரு ஆட்டோகிராஃப், மைனா, திருநாள் இந்த படம்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த பாடல்கள் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்தோட பாடல்களும் பெரிய ஹிட் ஆகும். நான் உங்கள் சந்தோஷ் பிரதாப் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி கதை திரைக்கதை வசனம் இயக்கம், அதுக்கப்புறம் தாயம் படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட பேர் வந்து நான் அவளை சந்தித்த போது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் கடைசி கட்ட படப்பிடிப்பு. ஸோ இதோட விசேஷங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீரியாடிக் ஃபிலிம், இது ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ். ஸோ இந்த 2 யூஎஸ்பி வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எலிமெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறது நிறையவே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் இப்போது என்ன ஷூட் போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சாங் ஒரு சென்டிமெண்ட் சாங்ஸ். என்னென்னா, லைஃப்பில் ரொம்ப பெரிய போராட்டம் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று காலேஜ் முடிச்சுட்டு இருக்கோம், இல்லைனா வேலைக்கு போயிட்ட பிறகு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், என்னடா பண்ணிட்டுருக்கோம் லைஃப்லன்னு. இல்லைனா வேலையை கிடைக்காம இருக்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு மனுஷன் இருக்குல்ல. ஸோ அதை பிரதிபலிக்கிற ஒரு பாட்டாக இந்த பாட்டு இருக்கும். ஸோ எனக்கு என்ன சார்ந்துதான் இந்த பாட்டு இருக்குது. என்னென்னா, அம்மா சென்டிமெண்ட், ஒய்ஃப் சென்டிமெண்ட், என்னோட வேலை வாய்ப்புகள், லைக் எப்போ வரைக்கும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும்போது ஏன் இப்படி கஷ்டம், என்னை சுற்றி ஏன் கஷ்டம். ஸோ இதுதான் இந்த சீக்வன்ஸ். அது இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் நல்ல பாட்டுகள்லாம், என்டர்டெய்னிங் பாட்டு இருக்குது. லைக் ஒரு பீரியாடிக் ஃபிலிம்ன்றதால இல்லை டாஸ்மாக் பாட்டுலாம் கிடையாது, ஆனால் ஒரு சாராய கடையில் ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப அழகான பாட்டு. அண்ட் இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் ப்ளஸ் ட்ரூ ஸ்டோரி. சொன்னால ட்ரூ ஸ்டோரி எதுவுமே கிடையாது, ஒரு டைரக்டரோட லைஃப்பில் நடக்கிற விஷயந்தான். அவரோட சொந்த வாழ்க்கையில் நடந்தது, எல்ஜி ரவிச்சந்திரன் சார் லைஃப்பில். ஸோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதிர்ச்சியாக ஒரு விஷயம் நடக்கும், அது என் லைஃப்பில் நடக்குன்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு அறியாமல் இல்யூஷன் வந்து இருக்கும். எனக்கு ஒரு டெலியூஷனில் வந்து நான் போய் எனக்கு தான் நடக்குன்னு சொல்லி அதை தடுக்க போவேன். ஸோ அது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இன்னும் கொஞ்சம் நாளில் ரேப்பப் ஆக போகுது ப்ராஜெக்ட். ஸோ ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டாகவும் நல்ல கதையாகவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.